ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ராப்ளம் ஆன் டைசஸ். ஓகேவா? தமிழில் பகடை கணக்குகள். இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரீசனிங்கில் இருக்கிறதுல ஈஸியான கொஷினில் ஒன்று வந்து ப்ராப்ளம் ஆன் டைசஸ். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. ஒரு 2-3 ட்ரிக்லேயும் இதில் உள்ள எல்லா சம்ஸையுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்யூப்னா என்னென்னா 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? 6 பக்கம் இருக்கும், எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் இல்லையா? எல்லா பக்கமுமே சதுரம் தான் இருக்கும். ஸோ 6 சதுரத்தை வச்சு சேர்த்து பண்ணுற ஷேப் தான் என்னது? க்யூப். ஓகேவா? இட்ஸ் 3D ஷேப்பு. ஸோ க்யூப்பில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? ஃபேஸ்னால் பக்கங்கள். சரியா? ஃபேஸ்னால் பக்கங்கள். அப்போ எத்தனை பக்கம் இருக்கும்? ஃப்ரண்ட் இது பக்கம் ஒன்றுனா இதுக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் இருக்கும். அப்புறம் மேலே உள்ள பக்கம் 3 அப்படின்னா கீழே உள்ள பக்கம் 4. இது 5, இது 6. ஸோ மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது? 6 பக்கங்கள். ஸோ 6. கார்னர்னால் முக்கு. ஓகேவா? இதில் எத்தனை கார்னர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ எத்தனை கார்னர் இருக்குது? 8 கார்னர்ஸ் இருக்குது. ஓகேவா? எட்ஜஸ்னால் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எத்தனை லைன்ஸ் வந்து எல்லா கார்னரையும் இணைக்குது. ஓகேவா? இந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற லைன்ஸ் பேர் தான் என்னது? எட்ஜஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் தான் என்னது? எட்ஜஸ். ஸோ இந்த லைன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5, இது ஒன்று 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 12 எட்ஜஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். நமக்கு டைஸம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபேஸஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? மொத்தம் 6 ஃபேஸ். பட் ஒரு டைஸை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஃபேஸ் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 ஃபேஸில் சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சம் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சம் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், சப்போஸ் 5க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது தான் டைஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை டைஸ்? டைஸ் அப்படின்னா இட்ஸ் அ ரெகுலர் க்யூப் வித் 6 சைட்ஸ். ஓகேவா? 6 சைட்ஸில் எப்படிலாம் இருக்கும்? ஒன்று நம்பர்ஸ் 1 to 6 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது சிம்பிள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஒரு க்யூபை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு விசிபிளாக தெரிகிறது என்ன எல்லாம்? இந்த 3 சைட்ஸ் தான். ஓகேவா? 1 2 3 இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சம் இருக்கும். ஓகேவா? இது 3லேயே 3 வேல்யூ கொடுத்துட்டு அதை பொறுத்து தான் நம்மளோட சம்ஸ் எல்லாம் அமையும். ஓகேவா? இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டைஸ், இன்னொன்று ஆர்டினரி டைஸ். ஓகேவா? ஆர்டினரி டைஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற, ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா எல்சி. ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா நம்ம லூடோ விளையாடுறப்ப யூஸ் பண்ணுற டைஸ், அப்படி இல்லைன்னா ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளையாடுறப்ப யூஸ் பண்ணுற டைஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட் சைடு பக்கங்கள் இருக்கும்ல, அதாவது மேல் பக்கம் கீழ் பக்கம், இந்த மாதிரி 2 பக்கத்தை ஆட் பண்ணுறப்போ சம் என்ன வருமா? 7 வரும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சம் 7 வந்துச்சு அப்படின்னா அது என்ன டைஸ்? ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அப்படின்னா 6க்கு ஆப்போசிட்டில் என்ன வந்தால் ஆன்சர் 7 வரும்? 6 கூட 1 கூட்டினா மட்டும்தான் ஆன்சர் 7 வரும். ஸோ 6ஓட ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும்? 6ஓட ஆப்போசிட்டில் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 6 மேலே இருக்குது இந்த டயக்ராமில். ஸோ கீழே என்ன நம்பர் இருக்கும்? கீழே 1 இருக்கும். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் இருந்தால் 7 வரும்? 2 இருந்தால் தான் 7 வரும். சிமிலர்லி 4க்கு 3. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ் டெஃபினிஷன் என்னது? சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வரணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸை ஒரு சிங்கிள் டைஸை வச்சுட்டு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஆர்டினரி டைஸும் நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். ஆர்டினரி டைஸ்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா சம் ஆஃப் எனி 2 numbers ஆஃப் அட்ஜசன்ட் சர்ஃபேஸஸ் இஸ் 7. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மையை எடுத்துக்கோங்களேன். இந்த கொஷின் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் அவங்க கொடுத்துருக்க என்னது? ஏதாவது 2 அட்ஜசன்ட் சைட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வந்துச்சு அப்படின்னா இது என்ன டைஸ்? ஆர்டினரி டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 2 ஆட் பண்ணி பாருங்கள். 4 + 1
ஓகேவா. அப்போது 4 + 1 5 7 வரல. அடுத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோமா, அப்புறம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7. ஸோ 7 வந்துருச்சு. அப்போ இது என்ன டைஸ்? ஆர்டினரி டைஸ். புரியுதா? ஆர்டினரி டைஸ் எப்படி செக் பண்ணணுன்னு. சப்போஸ் இதுலேயுமே 7 வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ 1 + 3 இது 4. அப்போ இதுலேயும் வரல, இதுலேயும் வரல. ஏதாவது ஒரு வேல்யூ 7 வந்தாலே அது என்ன டைஸ் தான்? ஆர்டினரி டைஸ் தான். ஓகேவா. மறந்துடாதீங்க, ஆர்டினரி டைஸ் தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஆர்டினரி டைஸ் இல்லை அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ், அவ்வளோதான். இதை நம்ம செக் பண்ணுவோம். இது இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா. இப்போ நான் கொடுத்துருக்க 4 எக்ஸாம்பிளையும் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிட்டோம், இது ஆர்டினரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சம் பாருங்கள். 6 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செக் பண்ணணுமோ இல்லை, இது ஆர்டினரி டைஸா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது என்ன டைஸ்? ஸ்டாண்டர்ட் டைஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட் திங் இது ஆர்டினரி டைஸான்னு செக் பண்ணணும். ஆர்டினரி டைஸ்னால் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 + 4 ஸோ 10. 7 இல்லை. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 5 11. இதுவும் 7 இல்லை. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 4 9. அப்போ இதுவும் 7 இல்லை. அப்போ இது என்ன டைஸ்? இது ஆர்டினரி டைஸ் கிடையாது. அப்போ இது என்ன டைஸ்? இது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸ்டாண்டர்ட். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு? நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு அட்ஜசன்ட் சைட்ஸாக எடுத்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறப்போ 7 வந்துச்சு அப்படின்னா ஆர்டினரி டைஸ், வரல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் இதுலேயும் ஆட் பண்ணுங்கள். 3 + 2 5 இல்லை. 3 + 1 4 இல்லை. 1 + 2 3. ஸோ இதுவும் என்ன டைஸ் தான்? ஸ்டாண்டர்ட் டைஸ். அடுத்து இதில் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே. இதில் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நம்ம இப்போ இந்த சம் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் கொஷினில் பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது? 5 + 2 7. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி செக் பண்ணணுமா? தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் 7 வந்துருச்சுனாலே இது என்ன டைஸ்? இது ஆர்டினரி டைஸ். ஓகேவா. இதுதான் பேசிக். முதல்ல நமக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? இது ஸ்டாண்டர்ட் டைஸா இல்லை ஆர்டினரி டைஸான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நம்ம எப்போயும் எந்த இது தான் ஃபாலோ பண்ணணும்? இது ஆர்டினரி டைஸா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணணும். ஆர்டினரி டைஸா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்? அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது 7 வரணும். 3மே 7 வரல அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஏதாவது ஒன்று 7 வந்துருச்சு அப்படின்னா இது ஆர்டினரி டைஸ். ஓகேவா. எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.